ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22 சொல்லுகிறது, பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நம் உள்ளத்திலே உறுதியான தீர்மானமும் அர்ப்பணிப்பும் தேவை. விலக வேண்டுமென்று வேதம் சொல்லும்போது விலக வேண்டியவைகளை விட்டு திட்டமாய் விலக வேண்டும். உலக சிநேகிதங்களை விட்டு அசுத்தமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு வருகிற அனைத்தையும் விட்டு விலக வேண்டியது அவசியம். சிறு சிறு பாவங்கள் தானே என்று எண்ணி அதற்குள் பிரவேசிப்பீர்களானால் பிற்பாடு அதிலே சிக்குண்டு பிடிபட்டு கொள்வீர்கள். நாளடைவில் அதற்கு அடிமையாகி தவிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் வருவீர்கள். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? ஒரு சிகரெட்டு தானே என்று ஆரம்பித்து பின்பு புகை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். நண்பர்களையும் அதிகாரிகளையும் பிரியப்படுத்துவதற்காக கொஞ்சம் மதுபானம் தானே என்று அருந்தி பின் அதிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். தீயதை பழகுவது எளிது, விட்டு விலகுவது மிக கடினம். ஒரு முறை வெள்ளம் வந்தபோது வழியில் இருந்த மரம் செடி கொடிகளையெல்லாம் அடித்து கொண்டு வந்தது. அவற்றுடன் சேர்ந்து ஒரு கருத்த கம்பளி மிதந்து வருகிறதை ஒருவன் கண்டான். அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணி வேகமாக நீந்தி சென்று ஆவலுடன் அதை பிடித்த போதுதான் அது ஒரு கரடி என்பதை அறிந்தான். அது அவனை இறுக பிடித்து கொண்டது. ஐயோ, காப்பாற்றுங்கள் என்று அலறினான். கிராம மக்கள் அவனுக்கு பதில் கொடுத்து அதை விட்டுவிட்டு வந்துவிடு என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், முதலில் நான் அதை பிடித்தேன், இப்பொழுது அது என்னை பிடித்து கொண்டது, விட்டுவிட விரும்புகிறேன், முடியவில்லையே என்றான். பாவ பழக்க வழக்கங்களும் அப்படித்தான். இந்த உலகத்தில் மனிதர்கள் பல ஆசை இச்சைகளை நோக்கி ஓடுகிறார்கள். சந்தோஷம் தரும், சமாதானம் தரும் என்று எண்ணி பொல்லாங்கான காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். காணல் நீரை தேடி விடாமல் ஓடி தாகத்தால் வறண்டு மடியும் மானை போல மனிதர்களும் பாவ இச்சைகளை தேடிப்போய் பிடித்து பின் அதிலேயே விழுந்து எழும்ப முடியாதபடி தவிக்கிறார்கள். சாத்தானும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். பாவ பழக்கங்களை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் கால் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். அவர் வலுவாதபடி உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. விஷ செடிகள் எத்தனை பசுமையாய் காணப்பட்டாலும் நாம் அவைகளை நம்முடைய உணவாக்கி கொள்ளுவதில்லை. 5 அறிவுள்ள பிராணிகள் கூட அவைகளை அடையாளம் கண்டு விலகி விடுகின்றன. அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 12, 13 மற்றும் 14 அதிகாரங்கள். மாலை மார்க்கு 5 அதிகாரம் 21 43 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, பாவத்தையும்
பொல்லாங்கனதையும் விட்டு விலகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.